தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரைக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகாக அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவைக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று 2 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை பாதிப்பு காரணமாக 7 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் விடுமுறையும் 12 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி: செம்பரம்பாக்கம் இருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 10 மணி அளவில் 500 கன அடி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்த நிலையில் தற்பொழுது நீர் திறக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், செம்பரம்பாக்கம் ஏரியில் 500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கரையோர மக்களுக்கான எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தொடர் மழையின் காரணமாக சென்னையின் முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வந்த காரணத்தினால் நேற்று தினம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100 கன அடி திறக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தற்போது ஏரி நீர்வரத்தானது 2170 கன அடியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது 10 மணி அளவில் ஏரியின் நீர் வெளியேற்றுவது 100 இருந்து 500 உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 5 கண்ணின் மதகு வழியாக ஷட்டரின் 2, 3 மற்றும் 4 ஆகிய 3 ஷட்டர்கள் வழியாக இந்த 500 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. முன்னதாகவே இந்த கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது சிறுங்களத்தூர், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு முறையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தற்போது இந்த தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த தண்ணீரானது குறைந்த அளவில் செல்லக்கூடியதால் மக்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் செம்பரம்பாக்கம் ஏரியின் முக்கிய நீர் வரத்தாக இருக்கக்கூடிய சிற்றேரிகளான நேமம், ஸ்ரீபெரும்புதூர், பிள்ளைப்பாக்கம் ஆகிய ஏரிகளும் தற்போது நிரம்பி காணப்படுவதால் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் வந்தால் அதிக அளவில் தண்ணீர் வரக்கூடும் என்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஏரியை கண்காணித்து வருகின்றனர். அதே போல் இன்றைய தினத்தில் மழையானது அதிகரித்தால் கூடுதலாக தண்ணீர் தெரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த ஏரியை பார்த்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். ஏதேனும் சம்பவங்கள் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாகவே அதை தவிர்ப்பதற்கு போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி விக்னேஷ். பெருங்கடத்தூரில் இருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் பெருங்கடத்தூரில் சாலைகளை வெள்ளம் ஆக்கிரமித்துள்ளதை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை கடந்த 2 நாட்களாக இந்த சென்னை புறநகர் பகுதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தீவிரமடைந்து வருது. அவ்வப்போது விட்டு கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருகிற நிலையில தற்போது சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் நேற்று 20 முதல் விட்டு கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பெருங்குளத்திலிருந்து சதானந்தபுரம் செல்லும் இந்த முக்கியமான சாலையில சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு அடைந்து வருகின்றனர். இந்த முக்கிய சாலை வழியாக சதானந்தபுரம், நெடுங்குன்றம், மப்பேடு, SSM நகர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள்
இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சாலை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் இந்த பகுதி நெடுங்குன்ற ஊராட்சிக்கு செல்லக்கூடிய சாலை. ஆகையால இந்த பகுதியில் எந்த ஒரு மழைநீர் வடிகால் வசதிகளும் இல்லாதனாலும் கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் சாலையில மழைநீர் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் வாகனங்கள் பழுதடைந்து அவதிப்பட்டு வருகின்றன. அதே போல கார்கள், ஆட்டோக்கள், அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் இந்த நீரில் நீந்தி செல்வதை நம்மால் பார்க்க முடியுது. இதுல வெள்ள நீரில் தத்தளித்தபடி இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையே ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய் தண்ணீர் செல்லும்படி சீரமைக்கும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். ஆனாலும் உடனடியாக இந்த தீர்வு மழை காலங்களுக்கு முன்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் செய்யாதனாலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்கள் பணிகள் சீரமைக்காமலும் அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்காமல் இருப்பதனாலும் இந்த மழைநீரானது சாலையில தேங்கி இருப்பது பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் இந்த கழிவு வீட்டிலிருந்து அந்த கழிவு நீரும் இந்த மழை நீரில் கலந்து தேங்கி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த ஊராட்சி அருகே உள்ள தாம்பரம் மாநகராட்சி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த முக்கிய சாலையை செப்பனிட வேண்டும். அது மழைநீர் வடிகால்களை அமைத்து தர வேண்டும். அதே போல இந்த பெருங்குளத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த மேம்பால பணி அந்த பகுதியில் நடைபெற்று வருவதாலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறாமல் இருப்பதனாலும் இந்த மழைநீர் சாலையில தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல வாகனங்கள் நீந்தி தத்தளித்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. டேனியல், தகவலுக்கு நன்றி.